மீண்டும் தமிழில் அண்டார்டிகா உங்கள் குமாருடன் நியூசிலாந்தின் அண்டார்டிகா. இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு பறவையை உலகத்திலே பார்க்க முடியாதுங்க. செம்மையாக இருக்குங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே அந்த ப்ளூ ஐஸ் பனிப்பாறைகளுக்கு போகிற மாதிரியே இருக்குது. -89.2 இதுதாங்க உலகத்திலேயே ரெக்கார்டான மிக கோல்டஸ்ட் டெம்பரேச்சர். கோல்டஸ்ட் ட்ரையஸ்ட் விண்டியஸ்ட் கான்டினென்ட் ஆன் எர்த். எப்படி பார்க்குது பாருங்க. மஸ்கிட்டோ கடிக்காதுல்ல, கடிக்காது. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்லைட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். அடுத்த நாள் காலை மணி 8:15ங்க. என்ன குமார், வழக்கமாக 10-11 மணிக்கு ஆரம்பிப்பேன், இல்லை மதியம் ஆரம்பிப்பேன். காலங்காத்தால என்ன பார்த்தீங்களா மேலே பறவை கத்துது அப்படின்னு தானே கேட்குறீங்க. காரணம் எல்லாமே எதிர்ப்புனா ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸ்பெஷல் இடத்துக்கு, அண்டார்டிகாவுக்கு தாங்க போக போகிறோம். நியூசிலாண்டோட அண்டார்டிகா. அதாவது அண்டார்டிகா உங்களுக்கு தெரியும், நம்ம கப்பலில் வந்து உஷ்வேயா அர்ஜென்டினாவிலேருந்து போயிருந்தோம் ஒரு 10 நாள் பயணம் பண்ணி. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் அண்டார்டிகா கப்பலில் போகிறதுக்கு 5 இடத்துல இருந்து போகலாங்க. அதாவது 5 கேட்வே சிட்டிஸ் ஆஃப் அண்டார்டிகான்னு சொல்கிறாங்க. ஒன்று நம்ம போன அர்ஜென்டினாவிலேருந்து உஷ்வேயா அர்ஜென்டினாவிலேருந்து, அதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது அங்கே பக்கத்து நாடான சிலியிலேருந்து புண்டா அரேனாஸ் அப்படிங்கிற சிட்டியிலேருந்து போகலாம். மூணாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள கேப் டவுன்லேருந்து கப்பலில் போகலாம் அண்டார்டிகாவுக்கு. நாலாவது பக்கத்து நாடான ஆஸ்திரேலியாவிலேருந்து போகலாம், ஹோபார்ட் அப்படிங்கிற நகரத்துலேருந்து போகலாம் அண்டார்டிகாவுக்கு. அஞ்சாவது முக்கியமாக இப்போ நம்ம இருக்கிற நியூசிலாண்டில் உள்ள கிரைஸ்ட் சர்ச்லேருந்து அண்டார்டிகாவுக்கு போகலாங்க. ஸோ இப்படி 5 இடங்கள்லேருந்து பயணிகளை வந்து அண்டார்டிகாவுக்கு கப்பல் மூலிமா கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. அதில் முதல் நாடாக இது வந்து உஷ்வேயா தான் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போது மீண்டும் சீசன் 4க்கு அப்புறம் ஒரு அண்டார்டிகாவுக்குள்ளே நுழைய போகிறோம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் முதல் நாடான உலகின் மிக அழகான நாடு நியூசிலாண்டில் இருக்கோம். நியூசிலாண்டில் சவுத் ஐலாண்டில் ஒரு ஈஸ்ட் கோஸ்ட் முக்கியமான சிட்டியான கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கோம். பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இங்கேருந்து 2 பஸ் மாதிரி நம்ம அண்டார்டிகாவுக்கு போகணும். ஃபஸ்ட் பஸ் 5 நம்பர் ஏறி இங்கேருந்து பஸ் ஸ்டேஷன் போகிறோம். அதாவது அந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் சிட்டியில் உள்ளது. அங்கேருந்து 8 நம்பர் ஏறி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க அண்டார்டிகாவுக்கு போக போகிறோம். அது என்ன குமார் அண்டார்டிகாங்கிறீங்களா? அது அங்கே போயிட்டு சொல்கிறேன். வெயிட் பண்ணுவோம் பஸ்ஸுக்கு. ஓகேவா? நம்ம பஸ் வந்து விட்டது 5. போய் பஸ் ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம். அந்த பஸ் டெர்மினஸில் இறங்கிக்கலாம். வந்தாச்சுங்க, அந்த இன்டர்சேஞ்ச் பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கே பஸ் மாதிரி ஏர்போர்ட் பஸ் எடுக்கணும். அதுதான் அண்டார்டிகா சென்டர் ஏர்போர்ட்டில் தான் இருக்குது. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. வந்துடுச்சுங்க பஸ். ஏர்போர்ட் பஸ் வந்து விட்டது. மணி 9:05. இன்னொரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். இது பாருங்கள், அழகான அந்த அவன் நதி ஓடுது. இந்த நதி அப்படியே இந்த நகரத்தை சுற்றி ஓடுது. இதை பார்த்துருப்போமே நேற்று க்ளோஸ்அப்பில். இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது சிட்டி. இதே நீங்கள் வந்து திங்கள் டு வெள்ளியாக இருந்தால் காலையில் எல்லாம் 8 மணிக்கே இங்கே ஆஃபீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருங்க, ஒர்க்கெல்லாம். ஸோ எல்லாம் 7-7:30 பார்த்தீங்கன்னா காரெல்லாம் பிஸியாக இருக்கும் ரோடெல்லாம். இன்றைக்கி லீவுங்கிறதுனால எல்லாம் லேட்டாக எழுந்திரிச்சு ஜாலியாக ஜாகிங்கே 9 மணிக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. இது பாருங்க, கேட்டே கிடையாது இந்த வீடுகளுக்கெல்லாம். அவ்வளோ சேஃப் நியூசிலாண்டு. நம்ம ஊரில் எல்லாம் கேட் இல்லாமல் இருக்குமா இண்டிவிஜுவல் வீடுகள்? சொல்லுங்கள். அதே மாதிரி கார் பார்க்கிங்கும் மோஸ்ட்லி 90% வீடுகளுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இல்லை, வெளியே தான் நிறுத்திக்கிறாங்க காரை. சில வீட்டுக்கு காருக்குள்ளே நிறுத்துகிற மாதிரி வசதி இருக்குது, சில இதெல்லாம் வெளியே தான் நிறுத்திக்கிறாங்க. அதான் சொன்னாங்களே அந்த அண்ணா, இங்கெல்லாம் நிறைய பேர் வீட்டை வந்து பூட்டக்கூட மாட்டாங்க, பெருசாக வந்து அந்தளவுக்கு சேஃபு மக்கள் நம்புகிறாங்க. எப்படி
எப்படி இருக்கு பாருங்க இடம் மக்கள். ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு மாதிரி. ஆப்பிரிக்காலெல்லாம் நம்ம பார்த்தோம் பெரிய லெவலில் பொருளாதார வேற்றுமை இருந்தது, டிஃப்ரென்ஸ் இருந்தது. மக்கள் உள்ள செக்யூரிட்டி கரெக்டாக கேட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இதுன்னு அவ்வளோ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஹாஸ்டல்ஸ்லாம் கூட அவ்வளோ இதாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. கார்டன் சிட்டி எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். ஏகப்பட்ட பார்க்ஸு. இந்த வீடுக்கும் இதெல்லாம் கேட்டு கிடையாது பாருங்க. இந்த இதில் கேட்டே கிடையாது. ஒரு சிலது வச்சுருக்காங்க, ஒரு சிலது இல்லை. ஃபைனலாக வந்தாச்சுங்க கிரைஸ்ட் சர்ச் ஏர்போர்ட். 1 மணி நேரம் பயணம் பண்ணி வந்துட்டோம். மணி 9:25 போகுது. அந்த மாதிரி ஃப்ளைட்டில் நின்றுருக்கு பாருங்க. ஏர் நியூசிலாண்டு, யூஎஸோட ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் நின்றுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த அண்டார்டிகாவுக்கு பார்க்குறோன்னா அண்டார்டிகாவுக்கே போகணுமா என்ன? ஏன் நியூசிலாண்ட்லேயே அண்டார்டிகா பார்க்க முடியாதா? நான் சொல்லியிருந்த மாதிரி இது வந்து கேட்வே டு அண்டார்டிகாங்க. இன்டர்நேஷ்னல் அண்டார்டிக் சென்டர். போகலாம் வாங்க. எல்லாருனாலையும் $4000 $5000 செலவு பண்ணி அண்டார்டிகா போக முடியாது. ஆனால் ஒரு $2500 $50 செலவு பண்ணி அண்டார்டிகா போக முடியும்ல. அதுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த அண்டார்டிக் சென்டர். இது வந்து ஒரு முக்கியமான பேஸுங்க, ஹப்புங்க. உங்களுக்கு தெரியும் அண்டார்டிகாவில் நிறையா ரிசர்ச்சும் நடந்துகிட்ருக்கு. இதை பற்றிலாம் ரொம்ப தெளிவாக பார்த்துருப்போம். அமெரிக்கா, நியூசிலாண்டு மற்றும் இட்டாலிக்கு ரிசர்ச் பேசஸ் இருக்குது அண்டார்டிகாவில். அதோட ஹப்பாக செயல்படுது இப்போ நம்ம இருக்கிற இந்த அண்டார்டிக் சென்டர். இதனோட எப்போ ஆரம்பித்தாங்க, இதனோட பயன்பாடுகள் என்ன, ஏன் இதை ஆரம்பித்தாங்க எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு பேசுவோம். டிக்கெட் நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டேன், லாஸ்ட் மினிட் டீல், அதுவும் பேசுவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து டைம் ஆகிடுச்சு கொஞ்சம், அதனால் 9 மணிக்கு வந்திருக்கணும். நான் 9:25 ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம விலாவரியாக பேசுவோம். புக்மி நியூசிலாண்ட் இருக்குல்ல, அதில் தான் வெப்சைட் புக் பண்ணேன். இங்கே டைரெக்டாக வந்து புக் பண்ணால் $74. பட் ஆன்லைனில் நான் $52 புக் பண்ணியிருக்கேன். 52 நியூசிலாண்ட் டாலர்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு $2700. இருங்க நான் முடிச்சுட்டு பேசுகிறேன். $52 இந்த புக்மி வெப்சைட்டில் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. டீல் கரெக்டாக. நம்ம அந்த மில்ஃபர்ட் சவுண்டும் அப்படி தான் புக் பண்ணியிருந்தோம். $170 க்ரூஸை $99 புக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தாலும் புக்மி இதில் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல டீல் வரும்போது புக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? நான் இது ஒரு நேற்று தான் புக் பண்ணேன், அவைலபிளாக இருந்தது. இதாங்க அண்டார்டிகா. இதை நம்ம அண்டார்டிகா சீரீஸில் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். முக்கியமாக நம்ம போனது இந்த அண்டார்டிகா பெனின்சுலா. ஞாபகம் இருக்கா? இங்கே தான் உங்களுக்கு வந்து எங்கே இருக்குது, இங்கே பெனின்சுலாலாம் இந்த பக்கம் வந்து அர்ஜென்டினாவிலேருந்து நம்ம க்ரூஸில் போயிருப்போம். 10 நாள் ட்ரிப் எடுப்போம். இங்கே நிறைய தீவுகள் எல்லாம் வந்து சுற்றி நின்று நம்ம பார்த்துருப்போம். ட்ராக் பேசேஜ் இது வழியாக தான் வந்திருப்போம். ஸோ இது வந்து நியூசிலாண்டு அங்கே இருக்குது. இப்போ கிரைஸ்ட் சர்ச்சில், நியூசிலாண்டில் சவுத் ஐலாண்டில் இருக்கும் கிரைஸ்ட் சர்ச்சில். அங்கேருந்து கப்பல்லையும் போகலாம் அண்டார்டிகாவுக்கு. ஃப்ளைட்டும் இயங்குதுங்க. இங்கேருந்து ஃப்ளைட் போகுது. ஃப்ளைட் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்காட் பேஸ்க்கு போயிடுது. ஸோ உங்களுக்கு தெரியும் நிறைய நாடுகள் வந்து யாருக்கும் அண்டார்டிகா சொந்தம் கிடையாது. நிறைய நாடுகள் ஆனால் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வந்து அண்டார்டிகாவில் வச்சுருக்காங்க. ஸோ நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூகே அந்த மாதிரி இந்தியா ரிசர்ச் ஸ்டேஷனும் இருக்குது. இப்போ ஸ்காட் பேஸ் அப்படிங்கிறது நியூசிலாண்டோட ரிசர்ச் ஸ்டேஷன். ஸோ அதுக்கு இங்கேருந்து ஃப்ளைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கா, இட்டாலி மற்றும் நியூசிலாண்டு இந்த 3 நாடுகளோட ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் அங்கே இருக்குல்ல அண்டார்டிகாவில், அதுக்கு வந்து ஒரு ஹப்பு மாதிரி, லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பு. அதாவது அமெரிக்காவிலேருந்து நியூசிலாந்து வந்துட்டு இங்கே உங்களுக்கு அந்த பொருட்கள் அந்த இதெல்லாம் வந்து வைப்பாங்கள்ல, மெட்டீரியல் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பொருட்கள்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இங்கே வேர் ஹவுஸு இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அவங்களோட ஹப்பு இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து வச்சுட்டு இங்கேருந்து வந்து கிளம்பி அவங்களோட பேஸ்க்கு போவாங்க. பாருங்கள், அமெரிக்காவோட பேஸ் ஸ்டேஷன் வந்து சென்டர் ஆஃப் இதில் இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சவுத் போல்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே இருக்குது. அமிண்டன் ஸ்காட் சவுத் போல், இது யூஎஸோடது. இது பேர் வாஸ்டாக், ரஷ்யாவோட பேஸு. இந்தியாவோடது இருக்குமே இங்கே இருக்குது பாருங்கள், பாரதி. இது வந்து இந்தியாவோட ரிசர்ச் ஸ்டேஷன் அண்டார்டிகாவில். ஸோ இந்த மாதிரி பல்வேறு நாடுகளோட ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வந்து அண்டார்டிகா ஃபுல்லாக இருக்குது. உலகத்தோட 5வது மிகப்பெரிய கண்டம், உலகத்திலேயே மிக ட்ரையான கான்டினென்ட்டு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அண்டார்டிகா பற்றி நம்ம சீசன் 4 பேசியிருப்போம். பார்க்கலைன்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். 9 எபிசோடு. இந்த அளவுக்கு அண்டார்டிகாவை தமிழில் வேறு யாரும் இவ்வளவு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் வீடியோ போட்டதில்லைங்க. பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கப்பல்லையும் பயணம் பண்ணி வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் எக்ஸ்பெடிஷன். இல்லை வந்து நம்ம இதுலேயும் பயணம் பண்ணி வரலாங்க, ஏரில். அங்கே பாருங்கள், 3800 கிலோமீட்டர் இந்த நம்மளோட இப்போ இருக்க கிரைஸ்ட் சர்ச்சிலிருந்து இங்கே ஸ்காட் பேஸ்க்கு.
இதுவே வந்து உஷ்வாயா வந்து உங்களுக்கு வெறும் 1000 கிலோமீட்டர் தான். வெளியில் பேசலாம், வெளிச்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த வெஹிக்கிள் ஹேக்லூண்ட் ஃபீல்ட் ட்ரிப் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அது நம்ம போயிட்டு வந்துட்டு உள்ளே போய்க்கலாம் அண்டார்டிகாக்குள்ளே. ஓகேவா, நான் 10-20 இது ஓகேன்ட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எதுக்காக இதை வந்து அமைச்சாங்க, எப்போ அமைச்சாங்க பார்த்துருவோமா? அப்படி உட்காந்துட்டு நியூசிலாந்துலேருந்து முதலாக அண்டார்டிகாவுக்கு கப்பலில் பயணம் பண்ணது 1901 அதாவது 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் எக்ஸ்பெடிஷன் பண்ணுறவர். அந்த டைமில் உங்களுக்கு தெரியும் நியூசிலாந்து வந்து பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது 1947 வரைக்கும், 1840s அந்த டைமில் முதல் முறையாக கப்பலில் இங்கே கிரைஸ்ட் சர்ச்சிலிருந்து கிளம்பி அந்த அண்டார்டிகாவுக்கு போகிறாரு. 3800 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து பயணம் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இது பயணம் எக்ஸ்பெடிஷன் பண்ணி போகிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வராங்க 2 தடவை. அதுக்கப்புறம் 1907, 8 3 தடவை நடக்குது அந்த எக்ஸ்பெடிஷன்ஸு. ஆனால் முதல் முறையாக இங்கேருந்து ஃப்ளைட்டு விட்டது 1950s 1956 நினைக்கிறேன், அப்போ தான் விட்டாங்க. இங்கே வந்து மக்களுக்கு அண்டார்டிகா பற்றி தெரியப்படுத்தவும், அண்டார்டிகா போக முடியாதவங்க அதாவது பணம் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் $20,000 $30,000 செலவு பண்ணணும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 15-20 லட்ச ரூபாய் இந்தியன் பணத்துக்கு. இதில் உஷ்வாயா வந்து அர்ஜென்டினாவில் இருந்தால் சீப்பு நம்ம பார்த்துருப்பீங்க, 3.5 லட்ச ரூபாய்க்கு நம்ம போயிருப்போம், $4,400 அமெரிக்கன் டாலர். போக முடியாத மக்களுக்கு அவங்க அண்டார்டிகாவே போன அந்த அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே சமயம் இங்கேருந்து நிறையா ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வந்து அண்டார்டிகாவில் இருக்கிறதுக்கு ஹப்பாகவும் ஒரு வேர் ஹவுஸாகவும் செயல்படணும். எந்த லொக்கேஷனில் அவங்களோட ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 5 மேஜர் கேட்வேன்னு சொன்னல, புண்டா அரேனாஸ் சிலி, உஷ்வாயா அர்ஜென்டினா, கேப் டவுன் சவுத் ஆஃப்ரிக்கா, ஹோபார்ட் ஆஸ்திரேலியா மற்றும் கிரைஸ்ட் சர்ச் நியூசிலாந்து, இந்த 5 இடங்களுக்கு வந்து இங்கேருந்து தான் ஃப்ளைட்டில் ஃபைனலாக வந்து அவங்களோட ரிசர்ச் ஸ்டேஷனில் அண்டார்டிகாவுக்கு போவாங்க. பயணிகள் நம்ம மாதிரி டூரிஸ்ட் வந்து மோஸ்ட்லி இதாக தாங்க போவாங்க, க்ரூஸில் தான் போவாங்க. அது வந்து மோஸ்ட்லி 90% வந்து உஷ்வாயாவிலேருந்து நடக்கும். நிறைய க்ரூஸ் போகும் உங்களுக்கு சம்மரில், அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியர் சம்மர், நவம்பர் டு மார்ச்சில். அதே சமயம் ஃப்ளைட்லேயும் சில பேர் போவாங்க. ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ஃப்ளைட்லேயும் கிரைஸ்ட் சர்ச்சிலேருந்து ஃப்ளைட் இருக்குது, அதுலேயும் அப்படியும் போய் நம்ம வந்து டூர் பண்ணலாம். பட் ரொம்ப காஸ்ட்லின்னு வைங்களேன். இந்த 3 விஷயங்களுக்காகவும் தான் மெயினாக ரிசர்ச், அந்த இவங்களுக்கு ஹப்பாக இருக்கிறது, வேர் ஹவுஸாக இருக்கிறது, மக்களுக்கு வந்து இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அவங்களுக்கே அண்டார்டிகா போன ஒரு அனுபவத்தை கொடுக்கறது. ஸோ இதுக்காக தான் நியூசிலாந்து ஏர்போர்ட் இது வந்து இந்த முதல் இன்டர்நேஷ்னல் அண்டார்டிக் சென்டர் ஆரம்பித்தது 1990 பிளான் பண்ணி 1992 கட்டி முடித்தாங்க. இங்கே உள்ளே போனீங்கன்னா சும்மா -5லேருந்து -18 வரைக்கும் ஸ்னோலாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு அண்டார்டிகாவில் இருக்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்னோ டவுன் வந்து நம்ம சைனாவில் ஸ்னோ டவுன் பார்த்தோம்ல, அது மாதிரி உள்ள ஸ்னோ டவுன் பார்க்கலாம். உள்ளே ஒரு அண்டார்டிகாவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இடங்கள் மட்டும் இல்லாமல் அண்டார்டிகாவில் இருக்கிற அந்த அழகான பென்குயின்ஸு, அப்புறம் அந்த ஹஸ்கி டாக்ஸு, இது எல்லாமே உள்ளே இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஒரு 4D தியேட்டர் இருக்குது, அப்படி ஒரு விர்ச்சுவல் அண்டார்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு வர்ற டூரிஸ்ட்டுக்கு ஒரு அண்டார்டிகா அனுபவத்தை ஒரு முழு திருப்தியாக அனுபவமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிறது தான் இந்த இன்டர்நேஷ்னல் அண்டார்டிக் சென்டர். இங்கே பாருங்க, ஃபுல்லாக இதுதான். அதில் ஒரு பாட்டு தான் இந்த ஹேக்லூண்ட் ஃபீல்ட் ட்ரிப். இதுதான் நம்ம போகிறோம் இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு, பஸ்ஸே இருக்குது. ஸோ அந்த பக்கம் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் டெர்மினலுங்க, ஃப்ளைட் டெர்மினல். அதுக்கு ஒரு ஆப்போசிட்டில் தான் இது இருக்குது. அண்டார்டிகாவில் இது இந்த மாதிரி இதிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஐஸில் போகிறதுக்கு வெஹிக்கிள். ஹஸ்கி ஜோன், த ஹஸ்கீஸ் வில் பி அவைலபிள் டியூரிங் த என்ன டைம்ஸு ஃபாலோயிங் டைம்ஸ். நம்ம கரெக்டாக அந்த மாதிரி டைமில் போய்க்கலாங்க. இது பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஹஸ்கி டாக்லாம் படுத்துருக்குது. ஹஸ்கி பேட்டிங் கைட். ஹலோ, yeah, I'm fine. You're welcome to come around if you'd like. Maybe I have the ticket, but I'll complete the Hagloon 10:20 and after I'll come. Yeah, that's fine. I just want to take video of the whenever huskies. you'd like. Hello. This is Keenan. Yeah, husky. Antarctica huskies. மாதிரி நார்த் போல்லையும் பார்த்துருப்போம் இதை பற்றி, நம்ம சைனா ரஷ்யாலெல்லாம். மீண்டும் அப்புறம் வந்து பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நியூசிலாந்து வந்தீங்கன்னா, முக்கியமாக கிரைஸ்ட் சர்ச் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வர வேண்டிய இடம் இந்த அண்டார்டிகா சென்டர். ஸோ நீங்கள் அண்டார்டிகா போனீங்கன்னா ஓகே, போகலைன்னா இங்கே வந்து அண்டார்டிகாவுக்கு போன மாதிரி ஒரு உணர்வை வாங்கிடுவீங்க. அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டியே. நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம்லாம் இருக்குல்ல உங்களுக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்டார்டிக் ப்ரோக்ராம். இதே மாதிரியே வந்து உங்களுக்கு இவங்களதும் இருக்கும், இட்டாலியோடதும் இருக்கும், அப்புறம் நியூசிலாண்டோடதும் இருக்குது.
ஸோ இவங்க எல்லாமே என்ன சொல்ல வராங்கன்னா குளோபல் வார்மிங்கை கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அண்டார்டிகாவில் உள்ள ஐஸ் பண்ணி உருகிக்கிட்டே இருக்குது வருஷம் உருக கடல் மட்டம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. கடல் மட்டம் ஜாஸ்தியாக இயற்கை பேரழிவுகள் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கணும்னா அண்டார்டிகாவில் இருக்கிற அந்த புவி வெப்பமண்டலத்தையும் தடுக்கணும். இதன் மூலிமா அண்டார்டிகாவில் உள்ள அந்த பனிப்பாறைகள் வந்து ரொம்ப வேகமாக உருகிறதையும் தடுக்கணும். ஸோ இதில் நிறைய இதை பற்றின ஸ்டடீஸ், ப்ரோக்ராம்ஸ், அவேர்னஸ் இதெல்லாமே வந்து க்ரியேட் பண்ணுறாங்க உலகம் ஃபுல்லாகவுமே. முக்கியமாக இந்த 5 கேட்வே சிட்டிஸில். ஏன்னா இங்கேருந்து எல்லோரும் அண்டார்டிகா போவாங்க, அதுக்காக தான். இது அண்டார்டிகாவில் யூஸ் பண்ணுற இந்த இதுதாங்க, ஐஸில் போகும். மணி 10:20 போகுதுங்க. இந்த வெஹிக்கிளில் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இதுக்கு பேர் ஹேக்லூண்ட், அதாவது ஆல்டரைன் வெஹிக்கிளுங்க. கீழே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் வீல்ஸ் வச்சு ரோலர் போட்டிருக்காங்க. ஸோ எந்த டெரெயினில் வேணாலும் இது போகுங்க. காடு, மேடு, தண்ணிக்குள்ளே, ஐஸுக்குள்ளே, ஸ்னோக்குள்ளே எல்லாத்துலேயும் போகும். ஸோ இது தான் வந்து அண்டார்டிகாவில் டிரான்ஸ்போர்ட்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அண்டார்டிகா இந்த வெஹிக்கிளில் வந்து அண்டார்டிகாக்குள்ளேயே பயணம் பண்ணுற ஒரு அனுபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வெஹிக்கிளை இங்கேயே வச்சுருக்காங்க. இதெல்லாம் இங்கே தான் மேனுஃபேக்சர் ஆகுது. ஆகி இங்கேருந்து கப்பலில் வந்து இது எடுத்துகிட்டு போவாங்க அண்டார்டிகாவுக்கு. ஸோ அங்கே இருக்கிறவங்க, ரிசர்ச் ஸ்டேஷன்ஸில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பக்கத்தில் இடங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது தான் யூஸ் பண்ணுறாங்க. நார்மல் வெஹிக்கிள் யூஸ் பண்ண முடியாது ஸ்னோவில். ஸோ முக்கியமாக இதில் போகிறதுக்கு இப்போ ஒரு பயங்கரமான ஒரு 10 நிமிஷம் ரைட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரீம்லி அப்படியே மேலே குதிச்சு போகிறோம் ஒரு ஸ்டீப்பான டெரெயினில். முக்கியமாக வந்து போன் உடஞ்சவங்க, இந்த நெக் இன்ஜுரி இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் விமன் இவங்கெல்லாம் வந்து போகக்கூடாது, நாட் அலோடு. சில்ட்ரன்ஸ் வந்து மினிமம் வந்து 1.2 மீட்டருக்கு ஹைட்டு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் அலோடு. ஹேக்லூண்ட் BV206. ஸோ இதில் தான் வந்து போகிறோங்க. So you're going to be my co-pilot. So if you just go around the other side for me. யா தேங்க்யூ. சூப்பருங்க, நம்மளை ஃப்ரண்ட்டு உட்கார வச்சுட்டாங்க. கோ பைலட்டு நல்லது. நம்ம அழகாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகலாம், ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களே. எப்படி இதில் தான் போகிறோம். செம்மங்க, அப்பா அட்டகாசம் போங்க. ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடி. மொத்தம் 5 பேர் இந்த ஃப்ரெண்டில் உட்கார வச்சுட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் கொடுக்குறாங்க. பட் எனக்கு வேணான்ட்டாங்க. நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம கிவி வெஹிக்கிளே கிடச்சிருக்கு, பிளாக் ஆப்ஸ். ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு அட்வென்ச்சர் பயணத்துக்கு தயாராகுங்க. கரெக்டாக 10 நிமிஷம். ஓகே, போகலாம். ஏதாவதுன்னா டக்குன்னு இதை பிடிச்சி கொடுங்க. இந்த பக்கம் இது இருக்குது, ஹேண்டில் இருக்குது, பிடிச்சிக்கலாம். இதோட சத்தம் பயங்கரமாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. இது ரைடே பம்பியாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் ஆடுறது தப்பாக எடுத்துக்காதீங்க. இது அட்வென்ச்சர் பண்ண போகிறோம், அப்படி தான் இருக்கும். ஓகே, ஓப்பன் ஆக போகுது. லெட்ஸ் ஸ்டார்ட். போகிறோம் மேலே. ஏறி டக்குன்னு இறங்க போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு இதாக ஸ்டடியாக இருக்குது பாருங்கள். எதில் வேணாலும் ஏறி இறங்குங்க. ஐஸு, தண்ணின்னு எவ்வளோ டிஃபிகல்ட் டெரெயினாக இருந்தாலும். ஸோ அண்டார்டிகாவில் இதனால தான் இதை பயன்படுத்துகிறாங்க.
சைட்லாம் போகுது, எல்லா ஆங்கிள்லையும் போகுது. இது எப்படி போகுது பாருங்க, 45 டிகிரி இன்க்ளினேஷனு. 45 வராது, 30 டிகிரி இன்க்ளினேஷன் வரும். கட்டையெல்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்க, எல்லாத்துலேயும் ஏறும். அதாவது இந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கும், எவ்வளவு காடு மேடு எல்லாத்தையும் ஏறுங்கிறதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் தான். இது ஒரு டெமோ மாதிரி பாருங்க. டயர்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, டயர் மேலெல்லாம் ஏறும். தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்க போகிறோங்க. தண்ணியில் போகிறோம். எவ்வளோ 9 நிமிஷங்க. That was fun. Lovely. Thank you. Thank you. It was fun. Thank you. Very good. Thank you. ஓகேங்க, தேங்க்ஸ் சொல்லியாச்சு. அப்படியே போகலாம் வாங்க. அடுத்த குரூப் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பயங்கர ஆர்வத்தோடு இருக்கிறேன். So wait, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஓ, ட்ரெஸ்லாம் போடுங்க, பென்குயின்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க, இட் இஸ் இன் அவர் நேச்சர் டு எக்ஸ்ப்ளோர், ரீச் அவுட் இன் டு த அன்னோன். த ஒன்லி ட்ரூ ஃபெயிலியர் வுட் பி நாட் டு எக்ஸ்ப்ளோர். அதாங்க, எதாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடணும், போக முடியாதுன்னு நினைக்கக்கூடாது, இறங்குனா அடிச்சிடலாம். ஸோ எப்போ போனாங்க, அந்த அண்டார்டிகா பற்றின ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் நம்ம அண்டார்டிகா சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். அண்டார்டிகா கிரைஸ்ட்சர்ச் பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். நான் 3 கண்ட்ரி சொன்னேன்ல ஹப்புன்னு, சவுத் கொரியாவும் இருக்குது. இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன்ஸு அண்டார்டிகா கான்டினென்ட்டு, ஒவ்வொரு நாட்டோட ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது, அந்த நாட்டோட ஃப்ளாக் எல்லாம் போட்டிருக்காங்க. Scientists across nations share data, infrastructure and ideas over conflict. இப்போ நம்ம போனோம்ல, இந்த வெஹிக்கிள் அங்கே போகுது பாருங்க. ஸோ அங்கே அண்டார்டிகாவில் போகிற வெஹிக்கிளில் தான் இப்போ நம்ம போனோம். அட்டகாசமான டாக்குமெண்ட்ரி. நான் சொன்னேன், என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வெளியில் பேசணும்ல, அதே தான். குளோபல் வார்மிங் நடக்குது, அதனால் உங்களுக்கு பனிப்பாறைகள்லாம் அண்டார்டிகாவில் வேகமாக உருகிட்டே வருது. அதனால் என்ன ஆகுதுன்னா,
இந்த அண்டார்டிக் ஓஷன் இருக்கு இல்லைங்க, சதர்ன் ஓஷன், அதோட இந்த நீரோட மட்டம் உயர்ந்துகிட்டே வருது. இதனால் பல்வேறு இயற்கை பாதிப்புகள் வந்து உலகம் ஃபுல்லாக நடக்கும். முக்கியமாக அப்புறம் உயிரினங்கள்லாம் அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு பாதிக்கப்படுது. கோல்டஸ்ட், ட்ரையஸ்ட், விண்டியஸ்ட் காண்டினென்ட் ஆன் எர்த். நம்ம போனது அண்டார்டிக் பெனின்சுலாங்க, கடலை ஒட்டி இருக்க பகுதிகள். உள்ளுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக டெசர்ட் தான். இங்கே பாருங்கள் அந்த பென்குயின்ஸ், அழகான பென்குயின்ஸ். கடல் சிங்கங்கள், கடல் நாய்கள். Whales rise from the depths to feast on vast swarms of prey. For most of human history, this land was unseen, unknown, beyond imagination. Yet what happens in Antarctica touches every ocean, every continent, every living being. பாருங்க, பனிப்பாறை அப்படியே உடஞ்சி விழுவுது பாருங்க. மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி அண்டார்டிகா இந்த மாதிரி இல்லை. டைனோசர் காலத்துலலாம் வந்து இந்த ஃபாரஸ்ட் மாதிரி தாங்க இருந்திருக்கு. இப்படி தான் இருக்குங்கிறாங்க, இருந்திருக்குன்றாங்க மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ 66 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ பெரிய ஒரு இது நடந்திருக்கு, பேராபத்து, பேரழிவு. கான்டினென்ட்லாம் உடைய ஆரம்பித்து, ஐஸெல்லாம் உருக ஆரம்பித்து, ஐஸெல்லாம் உருவாக ஆரம்பித்து பெரிய லெவலில் இதாக இருக்குது. மாற்றங்கள் நடந்திருக்கு அண்டார்டிகாவில். சவுத் பீக் எப்படி, சவுத் போலை எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு காட்டுறாங்க. கப்பலில் போயிட்டு உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இதில் போய் ஸ்கீஸ் யூஸ் பண்ணி அங்கே வந்து உங்களுக்கு அது வந்து நகுத்திட்டு போகிற ஒரு இது மாதிரிங்க. ஃபைனலாக வந்து சவுத் போல் அடைஞ்சாங்க. பா எவ்வளோ பாருங்க, இதுதான் சவுத் போல். இங்கே வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அங்கே இதிலேருந்து கடல் முடியறதுலேருந்து அண்டார்டிகா இதில் ஆரம்பிக்கிறது, கரையிலேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பாருங்கள் சவுத் போல் வர்றதுக்கு. இப்போ சவுத் போலுக்கு வந்து டூர்லாம் இருக்குதுங்க, ஃப்ளைட்டில் போகலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 30 லட்சம் அந்த ரேஞ்ச் செலவு பண்ணோம். ட்ரீட்டி, அண்டார்டிகா ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. யாருக்கும் சொந்தம் இல்லை, இது வந்து பீஸ்க்கான இடம். இங்கே வந்து ரிசர்ச் மட்டும்தான் பண்ணணும், எந்த விதமான டிஃபென்ஸ் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இது பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா ஐஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, பாறைகள் உருகிட்டே இருக்குது. ஸோ தண்ணி அளவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அண்டார்டிகாவோட வருங்காலம் நம்ம எல்லாத்து கையிலையும் இருக்குது, எல்லாரும் தான் சொல்ல வராங்க. அதே மாதிரி உலகத்தோட நன்மையும் நம்ம எல்லாத்து கையிலையும் இருக்குது. பொறுப்போடு செயல்படுவோம். நன்றி. இது ஒரு 10 நிமிஷம் டாக்குமெண்ட்ரி போயிட்டே இருக்க மாட்டிருக்கு. அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். 1961 ஆரம்பிச்சிருக்காங்க. A permanent New Zealand Antarctic program is formalized. Scott Base becomes the New Zealand support station for Antarctic activities. நம்ம அர்ஜென்டினாவிலேருந்து பார்த்துருப்போம், இப்போ வந்து நியூசிலாண்டிலேருந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோஸ், நியூசிலாண்டோட ஸ்பேஸ். சரி உள்ள போகலாமா? நெக்ஸ்ட் ஸ்டார்ம் அக்கர்ஸ் இன் 6 minutes. ஸோ நம்ம போகலாங்க. Would you like a jacket? Yeah. There you go. Thank you. And if you just pop around the corner and get on a pair of shoe covers. Yeah, thank you. ஸோ இந்த ஷூ கவர்ஸ் போட சொல்கிறாங்க, ஏன்னா ஸ்னோக்குள்ளே போகிறோம். நம்ம ஷூ போட்டோம்னா வெளியே வரும்போது இதாயிரும். அதுக்காக உலகத்தில் மிக கோல்டஸ்ட் பிளேஸ் மனிதர்கள் வாழ்கிற இடத்துல நம்ம போன ஒமியக்கான், அங்கே போன ஒரே தமிழன் நம்ம தான், -71.2. பட் ஆனால் நீங்கள் அண்டார்டிகாவையும் சேர்த்திங்க அப்படின்னா உலகத்திலேயே மிக கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆனது 1983 ரஷ்யாவோட வோஸ்டாக் ஸ்டேஷனில் -89.2. இதுதாங்க உலகத்திலேயே ரெக்கார்டான மிக கோல்டஸ்ட் டெம்பரேச்சர். இடம் அண்டார்டிகா, ரஷ்யா வோஸ்டாக். உள்ளே போகலாங்களா? இன்னும் 2 நிமிஷம் இருக்குது ஸ்டாம்க்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. -8 அண்டார்டிகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மீண்டும் தமிழில் அண்டார்டிகா உங்கள் குமாருடன். நியூசிலாண்டின் அண்டார்டிகா வந்தாச்சுங்க. -8 degrees. எப்படி இருக்குது பாருங்க. அண்டார்டிகா மாதிரியே அப்படியே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐஸு, அதில் போகிற அந்த ஐஸ் வெஹிக்கிள்ஸு, ஐஸு கோகை. டெம்பரேச்சர் பார்த்தீங்களா -25 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து -8 இருக்குங்க பாருங்க. -5, இது -10, இப்போ -8 இருக்கும். ஸ்னோ ஸ்டார்ம் இன்னும் 2 நிமிஷத்தில் வரப்போகுது. நல்ல குளிர். குழந்தைகள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மள அப்படி போயிட்டு இல்லைம்மா, சிக்கி 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 சிக்கி. அப்பா ஒரே ஐஸு.
அண்டார்டிகா கூட நம்ம -8 பார்க்கலாங்க. -3 -4 தான் இருந்தது சம்மரில். இங்கே -8 இன்னும் குளிராக இருக்குது. நல்லா இருக்கலாம் இந்த ஸ்னோ பைக்கு. இதில் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஆனால் மெயின் இந்த வெஸ்டர்ன் பீப்புளெலாம் அதிகமாக ஃபோட்டோ எடுக்கிறத விரும்புறது இல்லைங்க. எடுக்கிறாங்க, ரேராக தான். சைனீஸு நம்மளாம் தான் இந்த மாதிரி ஃபோட்டோ வெறியர்கள். ஓ, விண்ட்ஷீல்ட் மெஷின் இங்கே பார்த்தீங்களா? முடியல. விண்ட்ஷீல்ட் இது ஆன் பண்ணணுங்க. இது வின் ஆன் ஆகுதுங்க. இது வரப்போகுதுங்க பனி புயல். எங்கேருந்து வருது காற்று தெரியுதா? சவுண்டு இங்கே பாருங்க. பனி புயல். ஐயோ, சவுண்டு தெரியுதா? வா, ஐயோ சாமி, பனிப்புயல் வந்தா -8 இல்லை -20 மாதிரி இருக்கு. விண்ட்ஷீல்ட் -16.2 போட்டிருக்காங்க பாருங்க. விண்ட் ஸ்பீட் ஜாஸ்தி பண்றாங்க. ஐயோ, மேலே பாருங்க -17.7. ஐயோ, அண்டார்டிகால கூட எப்படி அனுபவிக்கல முடியலப்பா சாமி. இங்க பாருங்க, நடுங்கிறாங்க. கட்டி முடிச்சுக்கிட்டாங்க, நல்லா நடுங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. கேமராவே நடுங்குதுடா சாமி. -18 டிகிரி வச்சிருக்காங்க விண்ட்ஷீல்ட். காற்று ஃபுல்லாக அப்படி எப்படி ஒரு அண்டார்டிகாவில் பனிப்புயல் அடித்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஐயோ, தெரியுதா டிஃப்ரென்ஸு? முடியல. போதும் முடியலப்பா, போதுமப்பா. அப்படியே குறையுது சாமி. பாருங்க, -8 ஒன்றும் பண்ணலங்க. இந்த குளிர் தான் பயங்க. இந்த காற்று தான் தாங்க முடியல. -17 குறைச்சிட்டாங்க. அப்படியே ஸ்லோவாகுது பாருங்க. அப்பாடா, அது இங்கே பாருங்க, நல்லா ஒன்றுமே போடல. இந்த பேண்ட்டெல்லாம் பயங்கரமாக இதாகிடுச்சு. கை அப்படியே விரைச்சிருச்சு, தெரியுதா? பாருங்க. மறுபடியும் ஒரு அண்டார்டிகாவில் இருந்த அனுபவத்தை அப்படியே விரிச்சு இதாக கொடுத்துட்டாங்க. ரியலாக உங்களுக்கு விர்ச்சுவலாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே குறைஞ்சிருச்சு பாருங்க. ரூம் டெம்பரேச்சர் -8, விண்ட்ஷீல்ட் -13.5 குறைச்சாங்க. அப்படியே குறைச்சாங்க, அவ்வளோதான். பனி புயல்னா நான் அப்படியே பனி வரும்னு நினச்சேன். பனி அப்படியே அடிச்சு விடுவாங்கன்னு. அது கிடையாது, காற்று மட்டும்தான். ப்ளோயர் யூஸ் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. அடே சாமி. இருங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்க, கடைசியாக இந்த -8லேருந்து கிளம்பிடுவோமா? இந்த அட்டகாசமான அண்டார்டிகா சூப்பரான ஒரு அனுபவம் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். விரைச்சிருப்பீங்களே, என் கை விரைச்சிருச்சு பாருங்க. அப்படியே இன்னும் எப்படி இருக்கு பாருங்க. சரி, அப்படியே கிளம்புவோமா? அடுத்த குரூப் வர்றாங்க, நம்ம அப்படியே போகலாம். சூப்பராக இருந்தது இந்த ஐஸ் ஸ்னோ அனுபவம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரமாதங்க. அப்படியே வெளியில் போகலாம் வாங்க. அவ்வளோதான். இங்கே எல்லாமே கழட்டி வச்சுட்டு போகலாம். ஓகேங்க, அண்டார்டிகாவிலேருந்து அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், சதர்ன் ஓஷன், ரோஸ் சி. அண்டார்டிகாவுக்கும் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கும் இடையில இருக்கு இல்லைங்க இந்த சதர்ன் ஓஷன் மற்றும் இந்த ரோஸ் சி. இந்த வார்ம் ஓஷனும் அந்த கோல்டு கான்டினென்ட்டும் மீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான எக்கோசிஸ்டம் க்ரியேட் ஆகுது. அதில் வந்து உங்களுக்கு நிறையா இந்த தண்ணிக்கடியில் நல்லா நியூட்ரியன்ஸ், அதாவது சத்துமுகள் மிக்க இதெல்லாம் இதாகுது. பிளாங்க்டான்ஸ், அந்த கடல் தாவரங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பல்வேறு விலங்கினங்களுக்கும் பல்வேறு பறவைகளுக்கும் பிடிச்சமான உணவு. ஸோ அதுக்காக இது வந்து தேடி வருதுங்க. உங்களுக்கு தெரியும், அண்டார்டிகாவுக்குன்னு விலங்கினங்களோ பறவைகளோ கிடையாது. ஆனால் இங்கே கிடைக்கிற இந்த அருமையான சத்துமிக்க உணவுகளை சாப்பிட்றதுக்காகவும் இந்த ப்ரீடிங்காகவும் குழந்தை பெற்றுக்கிறதுக்காகவும் தான் இந்த இதுகள்லாம் வருதுங்க. பென்குயின்ஸும் சரி, வேல்ஸும் சரி, எல்லாம் பலாயிரம் கிலோமீட்டர் கடந்து இதெல்லாம் நம்ம அந்த அண்டார்டிக் இதில் கடலில் பார்த்துருப்போம். சீரீஸில் பார்த்துருப்போம்.
about 3,000 kilometers south of New Zealand is the Ross Sea, one of the most untouched marine areas on earth. ஃபுல்லாக ஐஸில் தான் கவர் ஆகிருக்க மாட்டிருக்கு. வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் மரைன் ப்ரொடெக்டட் ஏரியா. ஸோ வேல்ஸ் நிறையா இங்கே இருக்க மாட்டிருக்குதுங்க. அண்டார்டிகா krill எத்தனை தடவை பார்த்தோம். அண்டார்டிகா krill அந்த கிட்டத்தட்ட ஒரு அந்த ப்ரான்ஸ் மாதிரியே இருக்கும்ல, இதுதான் உங்களுக்கு. வைட்டல் பார்ட் ஆஃப் அண்டார்டிகா ஃபுட் வெப் அண்ட் தேர் சர்வைவல் டிபெண்ட்ஸ் ஹெவிலி ஆன் த ஹெல்த்தி சி. தே ஆர் ஈட்டன் பை இந்த பென்குயின்களுக்கும் சீல்ஸு மீன்களுக்கு சீபேர்ட்ஸ் வேர்ல்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே பிடிச்சமான உணவு இந்த krill. இது அண்டார்டிகா இந்த சதர்ன் ஓஷனில் தான் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்றதுக்காகவும் வருதுங்க எல்லாம். ஆனால் சிங்கிள் ப்ளூ வேல், அதாவது ஒரு இந்த ப்ளூ திமிங்கலம் இருக்கு இல்லைங்க, 4 மில்லியன் krill சாப்பிடும், ஒரே நாளில் சாப்பிடும். விழுங்கிடும் சாப்பிடுங்கிறத விட 40 லட்சம் krill சாப்பிடும். பார்த்துக்குங்க. ஹம்பேக் வேல்ஸ் இதை பற்றிலாம் நல்லா பார்த்துருப்போம். இதெல்லாம் அந்த இதுக்கு வர்றது தான். ஆர்கா இது வித்தியாசமாக இது ஒரு வகையான திமிங்கலம்னு நினைக்கிறேன். அண்டார்டிகா டூத் ஃபிஷ் இது ஒரு வித்தியாசமான சீல்ஸ் வகை நிறைய வகைகள் இருக்குது. அதில் இது ஒரு சீல்ஸ், வெடல் சீல்ஸு. த லிட்டில் ப்ளூ பென்குயின்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு தண்ணி மாதிரி இதை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ன இருக்குது? உள்ளுக்குள்ளே ஏதாவது இருக்கா பென்குயின்ஸு? நீந்துமே அழகா. இந்த கீழே மீன்கள்லாம் இருக்குது. பட் இது என்ன இருக்குது ஒன்றும் தெரியலையே கரெக்டாக. டாப் வியூயிங் ஏரியா. இது மேலேருந்து வியூ பண்ணலாம். போயிட்டு வருவோம். டேஸ்டி ஃபிஷ். இங்கேருந்து வியூ தெரியுது. பட் பென்குயின் எங்கே வச்சுருக்காங்களா? கண்டிப்பாக இருக்கணும் பென்குயின்ஸ். ஃபிஷ் கட். ஸோ பென்குயின்ஸ் பற்றின தகவல்கள் அதோட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் என்னங்கிறத அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பென்குயின்ஸு வகைகள் எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. அங்கே இருக்கு என்னடான்னு பார்க்குறேன். அங்கே பாருங்கள் பென்குயின்ஸ் அழகாக இருக்குது. இங்கேருந்தா பார்த்தாங்க. இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ க்ளோஸில் இருக்கு பாருங்கள். சூப்பராக 3 பென்குயின்ஸு அழகாக இருக்குல்ல. இதுதாங்க இந்த ப்ளூ ஐடு பென்குயின்ஸ், லிட்டில் ப்ளூ பென்குயின்ஸ் அண்டார்டிகாவில் இருக்கிறது. அழகாக இங்கே கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஜாலியாக பார்த்துட்ருக்குது. பென்குயினில் நிறைய வகைகள் இருக்குது. ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம பார்த்துருப்போம். இதிலெல்லாம் அண்டார்டிகா உஷ்வியாவில் இது ஒரு வகையான டைப் லிட்டில் ப்ளூ பென்குயின்ஸு. இருங்க, ஃபோனில் க்ளோஸ் ஜூம் பண்ணி எடுத்து அட்டாச் பண்ணுறேன். இங்கே ஜூம் பண்ணுறேன். ஜாலியாக பார்த்துட்டு இருக்குது. குழந்தைங்களா பிடிச்சிருக்கா இந்த பென்குயின்ஸு? இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு பறவையை உலகத்திலே பார்க்க முடியாதுங்க. அப்பா நீங்கள் அது நடக்கிற ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா? டக்கு 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 டக்குன்னு ஐஸில் நடக்கும்போது இருக்கிற அழகு இருக்கே. அந்த அண்டார்டிகா சீரீஸில் வந்து பார்த்து மெய் மறந்துட்டேன். பார்த்தீங்களா? தலையை சொரியுது. சூப்பர். க்ளோஸ்அப்பில் அருமையாக பார்த்தாச்சு. ஓகேங்க, சூப்பராக பார்த்தாச்சா அந்த க்யூட் பென்குயின்ஸை ஜூம் பண்ணி பார்த்தாச்சு. அப்படியே போகலாம் வாங்க. ஸோ இங்கே ஓப்பனில் அங்கே இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட் ஷோ இன் 12 minutes 4D. அதுக்கே போகலாங்க. 10 minutes வெயிட் பண்ணுவோம். என்ன தான் காட்டுறாங்கன்னு பார்த்துடலாம். 4 dimensionல் 3D படம் தான் பார்த்துருக்கோம். 4D. வெல்கம் டு அவர் 4D எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்களா, ஃபார் மோர் தென் 120 years, அதாவது 1901 ஆரம்பித்த பயணம் முதல் முறையாக இங்கேருந்து கப்பலில் அண்டார்டிகாவுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போனாங்க 1957. ஸோ 120 வருஷத்துக்கு மேலே கிரைஸ்ட் சர்ச் இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் ஹஸ் பீன் அ கேட்வே டு அண்டார்டிகா. ஸோ 2 கேட்வேல நம்ம போயாச்சுங்க. ஒன்று கொபாட்டும் போயிருக்கேன், நான் 3 போயிருக்கேன். அந்த யூடியூப் முன்னாடி போயிருக்கேன். பட் யூடியூப் நம்ம சேனலில் மட்டுமே அந்த உஷ்வாயாவும் பார்த்தாச்சு, இங்கே கிரைஸ்ட் சர்ச்சும் பார்த்தாச்சு. ஃபேமஸ் பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் கேப்டன் ராபர்ட் ஃபால்கான் ஸ்காட் அண்ட் எர்னஸ்ட் ஷாக்கிள்டன் ஸ்பெண்ட் தேர் டைம் இன் அவர் சிட்டி பிஃபோர் ஹெடிங் இன் சவுத் டு அண்டார்டிகா. 1901 இங்கே பாருங்கள், இது கிளம்பிச்சு. ஸோ இங்கே இருக்க கிரைஸ்ட் சர்ச் மக்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து வழி அனுப்பிச்சி வச்சாங்க கைகாட்டி. 85% மக்கள் வந்திருக்காங்க கிரைஸ்ட் சர்ச் இருந்த மக்களில். த ஃபேர்வெல் ஃப்ரம் நியூசிலாண்ட் ஹஸ் பீன் அன்பேரலல்.
in the history of polar expeditions for the kindness and the warmth of enthusiasm manifested by genuine people. Littleton and Quail Island, ஒரு குட்டி தீவு இருக்குதுங்க இங்கே நியூசிலாண்டை சேர்ந்த தீவு. So used as an animal quarantine station for early Antarctic expeditions. ஓகே, அப்போயே அந்த குவாரண்டைன்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, இன்னும் 4 நிமிஷம் இருக்குது, அப்படியே உள்ளே போகலாமா? ஸோ 4D எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்காங்க, உள்ளே விடுவாங்க கரெக்டாக. மாடர்ன் கேட்வே சிட்டி போகலாம், உள்ளே விடுறாங்க. 4D glass. Thank you. Thank you. There's no filming, no photo for the 4D. Okay, okay, sure. சத்தியமாக இந்த 10 நிமிஷம் மறக்க முடியாத அனுபவங்க. அதாவது பெண்குயின் டக்குன்னு ஒரு சிலிர்க்குது, தண்ணி மூஞ்சியில் அடிக்குது, கப்பலில் போகிறோம், ஆடுது, நம்மளும் ஆடுறோம். ஸோ சீட்டு ஆடுது. இங்கே பாருங்கள், நம்ப மாட்டேன்னா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஐஸு, ஸ்னோ, தண்ணி எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கண்ணாடி 3D. இந்த 4Dங்கிறது நீங்கள் என்ன அந்த ஸ்க்ரீனில் வருதோ அதை இங்கேயே அனுபவிக்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி பீச்சு அடிக்கிறாங்க, உள்ளே வருது, ஐஸ் வருதுன்னு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. மூஞ்சியில் நடக்குது, எல்லாம் கண்ணு முன்னாடி நடக்குது, நம்ம மேலே நடக்குது. பயங்கர வெரி குட். தேங்க்யூ. சடன எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. ஐயோ. Stand on the earth's 2 poles and take a photo. ஸோ இது வந்து சவுத் போலுங்க, இது வந்து நார்த் போல். ரெண்டுக்குமே போயிட்டோம் ஆல்மோஸ்ட். போல் பக்கத்தில் போகலனா கூட பக்கத்து வரைக்கும் போயிட்டோம். நார்த் போல் ஆல்மோஸ்ட் ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேலே போனோமே நம்ம, முர்மான் சிட்டி ரஷ்யாவில். அப்புறம் அஃப்கோர்ஸ் அண்டார்டிகா சவுத் போல் பக்கத்தில் போயிட்டோம். பயங்கர சந்தோஷம் எனக்கு. இவர் 2 இடத்துக்கு போயிருப்பாராட்டிருக்கு. அந்த டைமில் 120 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொருட்கள் இங்கே பாருங்க. அதெல்லாம் ஆர்டிஃபேக்ட்ஸ், அந்த கைவினை பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அண்டார்டிகாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த பாறைகள் இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ண அந்த சிரப்பு அந்த டைமில் பாருங்கள் என்னமா பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. அதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. சரி, நோவா ஹட். இந்த ஹட்டு அங்கே இன்னும் இருக்குது. இந்த மாதிரி ஹட்டு நம்ம பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? Day 5 6 ஓகே. ஸோ இதில் ஃபுல்லாக எல்லா படங்கள். இதாங்க அந்த ஸ்காட்ஸ் ஹட்டு. அந்த ஸ்காட்டுங்கிறவர் இங்கே தான் போய் தங்கியிருந்திருக்காரு. இந்த 2 பேரும் ரோஸ் ஐலாண்டில் இருக்குது. கேப் எவன்ஸ் நம்ம போனது அண்டார்டிகா பெனின்சுலா. இது வந்து அந்த ரோஸ் ஐலாண்டு அந்த எட்ஜில் இருக்கும். அண்டார்டிகா மேப்பை சூப்பராக போட்டிருக்காங்க. நம்ம போனது இது அண்டார்டிகா பெனின்சுலா. அழகாக இருக்கு இந்த இடங்கள். நம்ம இங்கே பக்கத்தில் இங்கே தீவுகள் தான் போயிருந்தோம். இந்த இடங்கள் இவங்களோட பேஸ் இங்கே இருக்குது. ரோஸ் ஐலாண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்காட் பேஸ் நியூசிலாண்டோட. இங்கே தான் வோஸ்டோக் ரஷ்யா இருக்கிறதுலே வந்து அங்கேயே, அதாவது அண்டார்டிகாலேயே வந்து கடல் மட்டத்திலேருந்து உயரமாக இருக்கிறனா இது. ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு லோயஸ்ட் ரெக்கார்டட் டெம்பரேச்சர் ஆன் எர்த் போயிருக்கு, -89. பட் இதுதான் வந்து சவுத் போல். சவுத் போல் இங்கே தான் இருக்குது. மீண்டும் அண்டார்டிகா பற்றின நிறைய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள், ஐஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. ஸோ அண்டார்டிகா பற்றி தெரிஞ்சுக்கணும், அண்டார்டிகாவை கொஞ்சம் நேரமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பட்ஜெட்டில். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கிரைஸ்ட்சர்ச்சில் மிஸ் பண்ணக்கூடாத இடம் இந்த அண்டார்டிகா. இதுதான் சென்டர் தான், ஒரு ஏஸ் ஆஃப் த பேஸ். மெயினாக இதை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, நியூசிலாண்டோட ரிசர்ச் பேஸ். அதுதான் ஸ்காட் பேஸ். ஸ்காட் பேஸ் இஸ் நியூசிலாண்ட்ஸ் அண்டார்டிக் ரிசர்ச் ஸ்டேஷன். 1957 பில்ட் பண்ணியிருக்காங்க. கிவி எக்ஸ்ப்ளோரர் சர் எட்மண்ட் ஹிலாரி அண்ட் that made up the first New Zealand expedition to Antarctica. ஸோ இது ஏன் தெரியுமா? 1901 இங்கேருந்து போயிருக்காங்க. பட் அவங்களாம் பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர்ஸு. இவங்க தான் வந்து நியூசிலாண்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இப்போ 1947 தான் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் கிவிஸ் போனது 1957 தான். அண்டார்டிகா பேஸ் இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தாலே ஏதோ ஒரு பயங்கரமாக இருக்குல்ல. அண்டார்டிகா பேஸ் மேட் அவுட் ஆஃப் டூப்ளோ. இதுங்க டூப்ளோ ஹவுஸு, வித்தியாசமாக இருக்குது இந்த ஹவுஸு. இன்னொரு முக்கியமான விஷயம், அரோரா ஆஸ்ட்ரேலிஸ், அரோரா பொரியாலிஸ், நார்தர்ன் லைட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ரஷ்யா முர்மான்ஸில். அதே மாதிரி சதர்ன் லைட்ஸுங்கும் இதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியர் வின்டரில் நல்லா இந்த சவுத் போல் பக்கத்தில் இருக்கிற ஆஸ்திரேலியாவோட எட்ஜில் இருக்கிற இந்த டெஸ்மேனியா மற்றும் இங்கே சவுத் ஐலாண்டு நியூசிலாண்டில்
இந்த இவங்களோட வின்டர் சதர்ன் ஹெமிஸ்பியர் வின்டரான ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் அதே மாதிரியே அந்த கலர் லைட்ஸ் வந்து இதிலிருந்து வருவோங்க. அதுக்கு பேர் தான் சதர்ன் லைட்ஸ்னு சொல்கிறாங்க. அரோரா ஆஸ்திரேலியஸ்ன்னு சொல்லலாம். இது நம்ம இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் ஆர்டிக்கில். அது நார்தர்ன் லைட்ஸ். இங்கே நீங்கள் வின்டரில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அதை பற்றின தகவல்கள் எல்லாம் ஸ்காட் பேஸ் பற்றின தகவல்கள் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க, இவ்வளோ டீட்டெயில்ஸ் வேண்டாம் அப்படின்னு. ஜெனரேஷன் அண்டார்டிகா போகலாம் வாங்க. இது அப்படியே ஒரு ஹைஸ்கூலில் போகிற ஃபீல். பனிப்பாறைகள் நடந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி உணர்வு இருக்குது பாருங்களேன். இப்படி லைட்லாம் போட்டு பயங்கரம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, செம்மையாக இருக்குங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே அந்த ப்ளூ ஐஸ் பனிப்பாறைகளுக்கு போகிற மாதிரியே இருக்குது. சூப்பர்ல. அவ்வளோதான், வெளியில் வந்துட்டோம். கிளைமேட் கேனரி. இது ஏதோ ஒரு படம், டாக்குமெண்ட்ரி படம். இருங்க நான் பார்த்துக்கிறேன். ஸ்காட் பேஸ்க்கு போகிறாங்க அந்த வண்டியில். அங்கேருந்து எடுத்துகிட்டு டென்ட்டில் தங்கியிருக்காங்க. ஸோ ட்ரில் பண்ணியிருக்காங்க, கீழே தொலை போட்டு ட்ரில் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தா அந்த பாருங்கள் கீழே தண்ணி இருக்குது பாருங்கள். மேலே ஐஸ் இருக்கும், கீழே தண்ணி இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பா அவங்க போனது லேண்டில் இல்லை, ஐஸில் சீயாக இருந்தது வின்டரில். அதில் போகிறாங்க. கியூட்டாக பென்குயின்ஸ் போகுது பாருங்க, ஜாலியாக கியூட்டாக இருக்குல்ல. இதெல்லாம் போன முடியுமான்னு தெரில. காப்பிரைட் கிளைம் பண்ணாலும் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் இல்லைன்னா பார்க்கலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமாக முடிஞ்சது இந்த டாக்குமெண்ட்ரி. அந்த புவி வெப்பமயத்தினால எவ்வளோ பாதிப்பு உண்டாக்குது அண்டார்டிகாவுக்கு. அண்டார்டிகா உருகிட்டே இருக்குது, பனிப்பாறைகள், கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறத ரொம்ப இதாக சொல்கிறாங்க. ஓகேங்க, ஃபைனலாக அந்த சூப்பர் டாக்குமெண்ட்ரியும் பார்த்துட்டோம். இந்த பென்குயின்ஸ் அழகாக அப்படியே ஐஸில் நடக்கிறதையும் பார்த்தோம். என்ஜாய்டு யுவர் விசிட். கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் அண்டார்டிகா. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டார்டிகாலேருந்து வெளியே போயிடலாம் வாங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் அண்டார்டிகா சென்டர்லேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டோம். போகலாங்களா? எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. அந்த இது பண்ணலைங்க, பார்க்கணுன்னு நினச்சேன். ஃபைனலாக அதையும் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. ஹஸ்கி ஜோனு, அந்த ஹஸ்கி டாக்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு போயிடலாம். 2 நாள் தூக்கத்தில் இருக்குது, 2 படுத்து இருக்குது. இங்கே ஒன்று ஜம்முன்னு இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குதுங்க. ஹஸ்கி டாக். இதெல்லாம் ரஷ்யா எய்தர் நார்த் போல் இல்லை சவுத் போலில் இருக்கும். குளிர் தாங்கக்கூடிய நாய்கள். பார்க்குது பாருங்க, கேமரா எப்படி பார்க்குது பாருங்க. ஹஸ்கி டாக் கடிக்காதுல்ல, கடிக்காது. அது கரெக்டாக வந்து இது பண்ணி கொடுக்கணும். அண்டார்டிகா எக்ஸ்பீரியன்ஸு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. Just don't shove the camera in its Oh, face. okay. Yeah, just nice. You can take a video, but just like not right up in its Yeah. like Got that, it. yeah. Got it. Yeah. Bye. Thank you. Good, nice to meet you. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப க்ளோஸில் கட்டால் ஒரு மாதிரி பார்க்குது, அதுக்காக அப்படி படுக்க வேண்டாம், காட்ட வேண்டாம். நாங்கள் இப்போ தூரத்துலேருந்து ஓகே, அழகாக இருக்குல்ல. சதர்ன் ஹஸ்கீஸ். தேங்க்யூ. சூப்பருங்க. அண்டார்டிகா அனிமல்ஸ் முதல் கொண்டு பென்குயின்ஸ், ஹஸ்கீஸ் எல்லாம் பார்த்தாச்சு. சூப்பர். இவங்கெல்லாம் குரூப் டூரில் வந்திருக்காங்க, கைடட் டூரு. இப்போ நான் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப 20-25 நினைக்கிறேன், $150. நம்மளே செல்ஃப் டூர் வந்து 174. பட் நம்ம ஆஃபரில் 52க்கு புக் பண்ணியிருக்கோம், bookme.newzealand வெப்சைட்டில். சரி, ஓகே. அனைத்து இன்ஃபர்மேஷனும் சொல்லியாச்சு. குழந்தைகள்லாம் குதூகூலமாக வராங்க அண்டார்டிகா போயிட்டு வந்த இதில். நீங்களும் ஹாப்பி தானே? அண்டார்டிகா மீண்டும் பார்த்ததில் சந்தோஷம் தான். நானும் ஹாப்பிப்பா. இன்னும் பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அண்டார்டிகா சீரிஸ் பார்த்துருங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. திரும்ப கொடுக்குறேன் லிங்க்கு. சரி, இங்கேருந்து அந்த நம்மளோட ஏர் ரெண்டல்ஸ் இருக்கு இல்லைங்க, அதுக்கு போய் நம்ம ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது, வாங்க வேண்டியது இருக்குது. அங்கே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது, பஸ்லேயே ஏறி போயிடலாம். பக்கத்து வரைக்கும் போவோம், அப்புறம் நடந்து போகணும் கொஞ்சம்.
வந்தாச்சுங்க ஃபைனலாக. எங்கன்னு தெரியுதா? முந்தா நேற்று இதே இடத்துல 4 மணிக்கு கொண்டு வந்து காரை இப்படி நிப்பாட்டிட்டு ரெண்டல் காருங்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் காரை நம்மளோட ரெண்டலில் வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இங்கே பேசி முடிச்சிருப்போம். அதே இடத்துக்கே திரும்ப வந்துருக்கோம். ஏன் அப்படின்னா யாருங்க ஒரே நிமிஷத்தில் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஐ எம் செந்தில்குமார். ஐ மிஸ்ட் மை the camera, I mean battery charger. Yeah, this one. Thank you. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட பேட்ரி இருக்கு இல்லைங்க, பேட்ரி சார்ஜர். இங்கே பாருங்கள், டிஜேயோட மூணு பேட்ரி வச்சு சார்ஜ் பண்ணலாங்க உள்ளுக்குள்ளே வச்சு ஒரே இதில். இப்போ ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளே. இங்கே பாருங்கள், இங்கே யூஎஸ்பி டிரைவ் இருக்குது, வச்சு சார்ஜ் பண்ணலாம். நேற்று தான் செக் பண்ணேன், பேட்ரியெலாம் சார்ஜ் போடலான்னு செக் பண்ணும்போது பார்த்தா காணாம். நானும் பேக் ஃபுல்லாக தொலாவி பார்த்தேன் காணாம். அப்புறம் தான் யோசிச்சேன், ஓகே சீட் கடியில் தான் விழுந்துருக்காட்டு, நம்ம தான் எடுக்காமன்ட்டு உடனே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன், இங்கே தான் இருக்குது எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. சரி நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன், ஏன்னா நம்ம நேற்று வரல நான். ஸோ நாளைக்கு நான் அண்டார்டிகா சென்டர் வரும்போது வாங்கிக்கிறேன்னா தாராளமாக வாங்கினாங்க. அதுதான் வந்து எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணது எடுத்தாச்சு. தேங்க்யூ. அவ்வளோதான், பாய். மணி 1. பயங்கர பசிக்குது. அந்த மீன் பொரிச்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குதுங்க. சரி, நேற்று நம்ம அந்த ரிவர் சைட் மார்க்கெட் போனோம், ஞாபகம் இருக்கா? முந்தின எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த மட்டன் லேம்போட சுலாக்கி தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த ஊரோட ஸ்பெஷல் அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ், முக்கியமாக அந்த மீன் நம்ம எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, எடுத்து கொடுத்தா அவங்க பொரிச்சு தராங்களா, அதை சாப்பிட்ருவோமா? வாங்க. இங்கேருந்து அதே அந்த 8ஆம் நம்பர் பஸ் எடுத்தோம்னு வைங்களேன், இந்த சிட்டிக்கு பக்கத்தில் உள்ள ரிவர் சைட் மார்க்கெட் போயிடலாம். அங்கே போயிட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். நாளைக்கு காலையில் மீண்டும் ஏர்போர்ட்டுக்கு தான் வர வேண்டியது இருக்குது. கார் ட்ரான்ஸ்ஃபர் கார், ஃப்ரீ கார். இங்கேருந்து 2 நாள் நமக்கு ஃப்ரீ கார் கொடுக்குறாங்க. இந்த சவுத் ஐலாண்டோட நார்தன் பார்ட் பிக்டன் போயிடலாம். அப்புறம் அங்கேருந்து ஃபெரியில் வெலிங்டன், அதுக்கப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு அது இதுன்னு, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்னு. ஸோ இது போகிற வழியில், அதாவது சிட்டிக்குள்ளே பஸ் இருக்குங்க. ஆனால் சிட்டியை விட்டு வெளியில் இந்த நேச்சுரல் அட்ராக்ஷன்ஸ்லாம் பார்க்குறோன்னா பஸ்ஸு கிடையாது. நீங்கள் வந்து டாக்ஸி, குரூப் டூரு, இல்லைனா வந்து ரெண்டல் காரு, இல்லைன்னா நம்ம எடுக்கிற மாதிரி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் கார், பெட்ரோல் மட்டும் போட்டுக்கணும், அதை எடுத்துக்கலாம். ஸோ அதான் நம்ம எடுக்க போகிறோம். நிறைய நேச்சுரல் அட்ராக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு சவுத் ஐலாண்டோட நார்தன் பார்ட் ஃபெரி பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். இதை கிராஸ் பண்ணி நார்த் ஐலாண்ட் போகிறதுக்கு. ஓகேவா? சரி, போயிட்டு பஸ் ஏறுறேன். ஸோ பஸ் ஏறி இறங்கி வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், அட்டகாசமான இந்த கிரைஸ்ட் சர்ச் அமர்ந்துள்ள அவான் நதி, நேற்று பார்த்தோமே அதே தான். அமைதியாக ஜாலியாக போகுது. வரும் பாருங்க ட்ராமு. முந்தின எபிசோடில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த சிட்டியே சுற்றி வந்துட்டுருக்குங்க இந்த ட்ராமு. ரெகுலர் பயணத்துக்கு கிடையாது, டூரிஸ்ட்டுக்கு மட்டும்தான். நம்ம யார் வேணாலும் போகலாம், பட் டூரிஸ்ட் பணம் கொடுக்கணும். $40, $2200 கொடுத்தா இதில் ஏறி அங்கங்கே இறங்கிக்கலாம். அங்கங்கே நிறுத்தி இடத்த பற்றி பேசிட்டு போகிறாங்க. இந்தியன்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ தாங்க இந்த பக்கம் 2 காப்ஸ் நடந்து போனாங்க. அப்படியே ஜாலியாக அப்படியே போகுது. முந்தின எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும், இதே இடம் தான் ரிவர் சைட் மார்க்கெட். நம்மளது வந்து இங்கே லெமன் சோலை ஃபில்லட், அதை எடுத்து கொடுத்தோம்னா செஞ்சு கொடுப்பாங்க நினைக்கிறேன். கேட்டுடலாம் என்னென்னு, நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இதுன்னு கேட்டு பாக்ஸ் ஆஃப் த பைட்ஸ். தேங்க்யூ. இதாங்க வாங்கியிருக்கோம். பாருங்கள், பெப்பர் சால்ட்டாக தனியாக வச்சுருக்காங்க. மீன் எல்லாம் சீ ஃபுட் எல்லாமே ஃப்ரை பண்ணதுங்க. பாருங்கள், இது வாங்கிட்டேன் பேசாமல். ஓகே, போகலாமா? வாங்க. செம்ம கூட்டங்க, 20 நிமிஷமாக அடிக்க வேண்டியதாக இருக்குது இதுக்குள்ளேயே. நல்ல வெயில் அடிக்குது. இங்கே வெயிலில் உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் அங்கே கொடை போட்டு வெயில் எடுத்துட்டாங்க. இங்கே உட்காந்துருவோமா? வாங்க. பைட்ஸ் ஆஃப் த ஃபிஷ்ஷா என்னது, என்னமோ பேர், பாக்ஸ் ஆஃப் த பைட்ஸு. ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு, இது பேர் என்ன, ஸ்குவிட்டு எல்லாமே இருக்குன்னு வைங்களேன். இது வந்து $16, ஆல்மோஸ்ட் $850. பட் ஆனால் அளவு கம்மியாக இருக்குது, வேறு வழி இல்லை. மைனஸ் சாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரான்ஸு. பாருங்க, ப்ரான்ஸ் முறு வெறும் கிடைக்கும். டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்டெல்லாம் குறைய சொல்ல முடியாது, அற்புதம். இதுதான் வந்து கணவாய் ஸ்குவிட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடல் உணவுகள், சீ ஃபுட்டு. பட்டையை கிடப்புது. ஃபைனலாக ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு முடிச்சிடலாம். பா, அவ்வளோதாங்க. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த ரிவர் சைடு இதில் அப்படியே போகலாமா? இதில் போனால் ஒரு இடத்துக்கு போகலாம் வாங்க.
எந்த இடம் திரும்பினாலும் பசுமையாகவும் அழகாகவும் இருக்குது. அப்புறம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தால் இங்கே பாருங்கள், இது கவனித்தேன். கேண்டர்புரி எர்த்குவாக் நேஷனல் மெமோரியல். நம்ம முந்தின எபிசோடில் பார்த்துருப்போம் இல்லைங்க, நிலநடுக்கம் எர்த்குவாக் வந்து இங்கே பெரிய லெவலில் சேதாரத்தை ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட 150 பேர் இறந்தாங்க. எல்லா பில்டிங்ஸும் காலி. முக்கியமாக அந்த கேத்தட்ரல் 10,000 வீடுகளுக்கு மேலே வந்து எல்லாம் அபேண்டனே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே சீரமைச்சு இப்போ தான் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான நினைவிடம் தான் இந்த இது கேண்டர்புரி மெமோரியல். இந்த ரீஜன் பேர் கேண்டர்புரி, அந்த கிரைஸ்ட் சர்ச் மற்றும் சுற்றி உள்ள இடங்கள். ஸோ அதுதான் அப்படி போட்டிருக்காங்க. முந்தின எபிசோட் பாருங்கள், இதை பற்றி நம்ம பேசியிருப்போம் தெளிவாக. ஃபைனலாக போன எபிசோடில் காட்ட முடியாதது இந்த எபிசோடில் பார்க்க போகிறேங்க. கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அவான் நதிக்கு வந்தாச்சு. இந்த நதியை நீங்கள் பல தடவை பார்த்துட்டீங்க. ஆனால் அந்த புண்டிங்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த துடுப்பு போட்டு அதில் வந்து மக்கள் உட்கார வச்சு இங்கே இந்த இங்கிலீஷ் மேன் தொப்பி போட்டு ஜாலியாக தாத்தா வந்து துடுப்பு போட்டு அப்படியே போவார். அப்படியே இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் பயணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம். அதுக்கு வந்து $40, 2200 ரூபா ஒருத்தருக்கு. ஸோ அப்புறம் 10 பேர் பக்கம் உட்கார வைப்பார். இந்த மாதிரி ரெண்டுக்கு எடுத்துகிட்டு ஓட்டலாம். அந்த காலத்தில் பாலினீஷியன்ஸ்லாம் இந்த மாதிரி துடுப்பு போட்டு குட்டி அந்த கெனூஸ்ன்னு சொல்கிற இந்த படகுல வந்திருப்பாங்க, மரப்படகுல. அவ்வளோதாங்க. இதே மாதிரி இந்த இட்டாலியில் உள்ள வெனிஸ் இருக்கு இல்லைங்க, வெனிஸில் வந்து அந்த அங்கேயும் இதே மாதிரி வந்து கடல் உள்ளே வந்திருக்கும், வளைஞ்சு. இது உங்களுக்கு காட்டணுன்றதான் காட்டியாச்சுப்பா. ரேட்டு மட்டும் பார்த்துடலாமா? பாருங்க, நான் சொன்னது தாங்க, $42. ஆல்மோஸ்ட் $2200, $2300 வரும். பட் இந்த ஆற்றுல ஒரு அரை மணி நேரம் பயணம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியான அமௌண்ட்டு தான். இதெல்லாம் கேக்கிங் இதுவும் பண்ணலாம் வாங்கிட்டு. ஸோ இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இந்த ரிவர்லேயே. சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா இந்த புண்டிங்? பட் மனித உழைப்பு இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இது எக்ஸ்பென்சிவ். இப்படியே போயிடலாம் வெளியில். இங்கே போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு இங்கிலீஷ்மேன் டையெல்லாம் கட்டிட்டு இப்படி ஜம்முன்னு வந்திருக்காரு பாருங்க. இது கிரைஸ்ட் சர்ச் வந்தால் ஒரு டூரிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான விஷயம்னு வைங்களேன். ஓகே, இதை தான் உங்களுக்கு காட்டணுன்னு பாக்கி இருந்த விஷயம், அதுவும் காட்டியாச்சு. ஆஹா, இந்த வியூ இங்கேருந்து சூப்பராக பார்த்துடலாம். இங்கே பாருங்க, ஏதோ கதை சொல்லிக்கிட்டே கூப்பிட்டு போயிட்டுருக்காருங்க. நல்லா இருக்குல்ல வியூ? அங்கே ஒருத்தங்க அப்படியே வந்துட்டு இருக்காங்க. சரிங்க, இந்த vlog இதோட முடிச்சுதான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த அண்டார்டிகா புத்தம் புதிய அண்டார்டிகா 2.0 பிடிச்சதா? நியூசிலாண்டில் வந்து நம்ம இந்த கிரைஸ்ட் சர்ச்சில் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த -18 டிகிரியில் அந்த காற்று ப்ளோ ஆகி நடுங்கினது தான் எனக்கு வந்து இன்றைக்கி சரியான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த குட்டி குட்டி கிளிம்ஸும் பார்த்துருப்பீங்க. அண்டார்டிகா பற்றினது, பென்குயின்ஸ் எல்லாமே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அண்டார்டிகாயே போய் விசிட் பண்ண சீரீஸ் உஷ்வேயாவிலேருந்து அர்ஜென்டினா சீசன் 4 இருக்குது. பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? பார்க்கலைன்னா மறக்க முடியாத அனுபவம் அந்த அண்டார்டிகா. மீண்டும் இதை அப்படியே பார்த்துட்டே முடிச்சிடலாம். லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி அந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் காரில் வேறு இடங்களுக்கு பயணிப்போம். சரிங்களா? அப்படியே இங்கே போய் இதை பார்த்துட்டு இந்த விலாகை முடிச்சிடலாம். இந்த விலாகை இந்த கிரைஸ்ட் சர்ச்சில் முடிச்சிடுவோம். நாளைக்கு கால் நானும் அப்படியே ஹாஸ்டலில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன், பஸ் எடுத்து போயிட்டு. அடுத்த எபிசோடில் கிரைஸ்ட் சர்ச்சிலிருந்து கிளம்பி எங்கே போகிறோம், சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறங்கிறத அடுத்த எபிசோடில் பாருங்கள். காட்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பிரமாதமாக வந்திருக்கு. சன் ஆப்போசிட் அடிக்கிறதுக்கு அதுக்கும். பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த ஷாட்டு? சூப்பரில்? சரிங்க, பார்க்கலாங்க. நன்றி, பாய்.